வாத சோனிதம் அதுவா கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதியும் இந்த வேனல் காலங்களில் அதிகமாக தெரிகிறது. இதுக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாதக்கல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த யூரிக் ஆசிட் அப்படின்ற அந்த தன்மையை நம்ம ரத்தத்தில் அதிகமாகும்போது அது ஜாயிண்ட்டுகளில் படிஞ்சு உங்களுக்கு ஜாயிண்ட் பெயினும் கொடுக்கும். அதனால் இது வந்து ஒரு வாதக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அலோபதியில் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு இதை பேசுகிறோம். ஆனால் நம்ம நார்மலாகவே வந்து இது தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கும் அதே நேரத்தில் வந்து ஹெரிடிட்ரியாக வந்து அந்த வியாதியோட தன்மை இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் இந்த வேனல் காலங்களில் இது அதிகமாக வரும். ஏன்னா வந்து இந்த கல் வந்து யூரின் வழியாக வெளியே போகாமல் அது ஜாயிண்டில் போய் படிகிறதுனால வரக்கூடிய ஒரு வியாதி. அதனால் தண்ணி நிறைய குடிக்கிறதும் அதே மாதிரி அதிகமான சிம்டம்ஸ் வலியும் இருந்தோம்னா அந்த யூரிக் ஆசிட் கல்களை கரைக்கிறதுக்காக இயற்கை முறையாக சாந்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்படுறோம்.